வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 12 ராசி லக்னங்களின் வாரியாக, அதாவது மேஷ ராசி முதல் மீன ராசி வரை உள்ள இந்த 12 ராசிகளின் பண்புகள், குணம் மற்றும் அவர் சார்ந்த மனைவர்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக சுருக்கமாகவும் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மேஷராசி. இந்த மேஷராசி மக்கள் வலுவான தியாகம் உடையவர்கள், உறுதியான மனதும் தெம்பான மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய அன்பர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுதும் மன கிளர்ச்சியுடன் வாழ்வதற்கு ஆசைப்படுவார்கள். இவர்கள் தங்களுடைய சுற்றம் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் விசுவாசத்தில் அதிகமாக கட்டுப்பட்டு அதற்கு தகுந்தவாறு இவர்கள் செயல்படுவார்கள். எக்காரணம் கொண்டும் தன்னுடைய நண்பர்களையும் உறவுகளையும் இவர்கள் தூர எறிய மாட்டார்கள், தூசணம் செய்ய மாட்டார்கள் என்று கூறலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி மக்களுக்கு நிலையான கருத்து தாக்கம் உடையவர்கள். எதிலும் தாங்கள் எடுத்த கருத்தில் கவனத்துடன் செயல்படுவார்கள். அதை செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கு அமைதியான வழியை கடைபிடிப்பார்கள். அந்த அமைதியான வழியிலும் பிடிவாத குணம் இவர்கள் இருக்கும். அந்த பிடிவாதத்துடன் தாங்கள் எண்ணிய கருத்தை கவனமுறையாக செயல்பட்டு அமைதியாகவும் பொறுமையாக இருந்து பிடிவாதமாக இருந்து செயல்பட்டு வெற்றி பெறுவதில் இவர்கள் நல்லதொரு உதாரணமாக திகழ்கிறார்கள். அடுத்து மிதுனம். மிதுன ராசி மக்கள் சமூக ரீதியாக இவர்கள் சுறுசுறுப்பானவர்கள். இவருடைய நட்பு வட்டம் மிக பெரியது. இவர்களிடம் மறைபொருள் இருக்காது. எப்பொழுதும் வெளிப்படையான செயல்பாடுகள் இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். அதே நேரத்தில் தாங்கள் அன்பு கொண்டு நேசிக்கும் தன்மையில் உள்ளவர்களுடன் நெகிழ்வான தன்மையை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வார்கள். அடுத்து கடகம். கடகராசி மக்கள் தங்களை இலக்கம் சார்ந்தே செயல்படுவார்கள். அந்த இலக்கத்தின் சார்ந்தவற்றில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையுடையவர்கள். அதே நேரத்தில் இவர்கள் மென்மையான இதயம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கனிவு இவர்களிடம் அதிகமாக இருக்கும். அடுத்து சிம்மராசி மக்கள். சிம்மராசி மக்கள் அதிகார தோரணை உள்ளவர்கள். இவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார்கள். அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மையில் இவர்கள் சிம்மராசி மக்கள் இருப்பார்கள். எதற்கும் இவர்கள் கவலைப்படாமல் அச்சமற்றவர்களாக தெரிவார்கள். மற்றவர்களும் தங்களுடைய மிடுக்கான தோற்றத்துடன் கவர்ச்சிகரமாக விளங்குபவர்கள் இவர்கள். சில சமயங்கள் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இவர்கள் செயல்படுவார்கள். மற்றவர்களுக்கு இவருடைய செயல்பாடுகளில் சில நேரங்களில் அவநம்பிக்கை ஏற்படும். ஆனால் இவர்கள் அதிக நம்பிக்கையுடன் செயல்பட்டு அதில் வெற்றி பெறுவார்கள். கன்னிராசியை பார்க்கும்போது முன்னோக்கு சார்ந்து செயல்படுவார்கள். இவருடைய எப்பொழுதும் முன்னேற்றத்தை நோக்கி இவருடைய பார்வை இருக்கும். எக்காரணம் கொண்டும் இவர்கள் பின்னோக்கி செயல்படக்கூடிய தன்மைகள். எந்த ஒரு செயலையும் பகுப்பாய்வு செய்வதில், அந்த பகுத்தறிவு செய்வதில் இவர்கள் வலிமையானவர்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கேட்காமலே உதவி செய்யக்கூடிய தன்மைகள். எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இவர்களிடம் ஒரு நல்லதொரு ஆலோசனை பெறும். அதற்குண்டான வழிகளை இவர்கள் செயல்படுவார்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி மக்கள் சமநிலையில் வாழ்வார்கள். இவர்களிடம் பாசம் அன்பு மிகுதியாக இருக்கும். எதையும் இவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். தன்னுடைய நிலையும் தாழ்ந்து செல்ல உட்பட மாட்டார்கள். தன்னுடைய நிலையை நிலைநிறுத்தி கொண்டு சமநிலை வைத்துக்கொண்டு அடுத்துடைய கருத்தையும் சேர்த்து இவர்கள் அதில் நல்லது கெட்டது என்பதை பாசத்துடனும் அன்புடனும் அணுகி அதற்குண்டான தீர்வை தருவார்கள். விருச்சிக ராசி மக்கள் இவர்களுக்கு உள்ளுணர்வு அதிகம். இவருடைய உள்ளுணர்வை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. மறைபொருள் அதிகமாக இருக்கும். ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவர்கள். பொறுமையாக இருந்து எதிராளியை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இவர்கள். இவருடைய தாக்கம் என்பது திடீர் தாக்கமாக இருக்கும். எதிராளி அசந்து விடுவார். புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். படிப்பில் வல்லவர்கள். புத்திசாலித்தனம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். அடுத்து தனுசு ராசி மக்கள். இவர்கள் சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்றவர்கள். ஆனால் இவர்களிடம் அமைதி அதிகமாக இருக்கும். இவருடைய செயல்களில் மறைபொருள் ஆபத்து அதிகமாக இருந்திருக்கும். ஆகவே தனுசு ராசி மக்களுடைய செயல் திட்டங்களில் உள்ள உண்மையான குறிக்கோளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் வெளியிடும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் உற்சாகமாக பேசுவதிலும் பொழுது கழிப்பதிலும் முக்கிய பங்காற்றுவார்கள். அடுத்து மகரம். மகர ராசி மக்கள் கடின உழைப்பாளிகளாக இருந்தாலும் இவர்கள் புத்திசாலியுடன் எதையும் செயல்படுவார்கள். அதிக நவீனமான கருத்துக்களையும் நவீனமான சூழ்நிலையும் உருவாக்கி அதில் வாழ்வதற்கு ஆசைப்படுபவர்கள் இவர்கள். கும்பராசி மக்கள் ஆக்கப்பூர்வமான மக்கள். வழக்கத்திற்கு மாறானதாக இருப்பார்கள். எப்பொழுதும் இவருடைய தங்களுடைய குறிக்கோள் சார்ந்து செயல்படுவார்கள். இவர்கள் இதயம் என்பது பெரிய இதயத்தை கொண்டுள்ளது. ஆகவே இவருடைய ஆசை ஆடம்பரம் இவற்றில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு கும்பராசி மக்கள் செயல்படுவார்கள். இவர்களுக்கு
சிற்றின்ப வேலைகளிலும் அடுத்து பேரின்பத்திலும் இவர்கள் அதிகமான ஆசையுடன் செயல்பட்டு அதில் வெற்றி பெறுவதற்குண்டான வாழ்வில் இவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். மீனராசி மக்கள் காதல், கருணை, கற்பனை உலகில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை இனிமையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லோரும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் என்ற மூலம் ஆடம்பரங்களில் இவர்கள் மிகுந்த தற்கொலையுடன் செயல்பட்டு வாழக்கூடிய தன்மையில் இந்த மீனராசி மக்கள் இருக்கிறார்கள். இந்த அறிகுறிகள் அனைத்தும் அந்தந்த ராசி மக்களின் குணம், பண்புகள், கூறுகள் மற்றும் மக்கள் மீது அணுகுமுறை மற்றும் ஆசைகளை கொண்டு இவர்கள் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆகவே இதுதான் 12 ராசிகளுடைய அடிப்படையான குணங்களாக காணப்படுகிறது என்பதை அறுதியிட்டு கூறுகிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திலகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.